பிரைஸ் த லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சேர்ந்து கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்முடைய காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, நேற்று முழுவதும் கர்த்தர் நம்மளை எவ்வளவு அதிசயகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினது அதை நினைத்து பாருங்கள். அதை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா, நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலைவேளையில் எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரம் ராஜா, சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஜெயத்தோட மகிழ்ச்சியோடு எங்களை நடத்த போறோம். உடைய கிருபை நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். உம்முடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. ஹalleluya அப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். 146ஆம் சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரே துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரே துதிப்பேன், நான் உள்ள அளவும் என் தேவனே கீர்த்தனம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் சேர்ந்து சொல்லுவோம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரே துதிப்பேன், நான் உள்ள அளவும் என் தேவனே கீர்த்தனம் பண்ணுவேன். தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட். உம்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய தெய்வம் என்றென்றைக்கும் உள்ளது. நாம் சேர்ந்து செபிப்போமா. அவன் கண்களை மூடி நாம் ஒரு மனமாய் ஐக்கியமா நாம் செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனை, சொர்க்கீய தகப்பனை, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவருமே, துதிக்கிறப்பா. உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்று காலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம். இந்த மெசேஜை அப்பா எந்த நேரத்தில் இது கேட்பாரோ அந்த நேரத்திலே அவர் கர்த்தர் அவரை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹalleluya. பலம் தருகிற எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்ப அந்த கிருபை ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்போதே முதுகு எலும்பு சம்பந்தமாய் கர்த்தாவே பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். எலும்புகள் சம்பந்தமாய் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் இப்போதே குணமாகட்டும். ஜாயிண்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். 2 கால் முட்டு வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். இடுப்பு வலி குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உலகமெம்பாடும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும். இன்று காலைகளில் நடக்கிற திருச்சபைகளின் ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பெரிய அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவிக்குரிய ஊற்றுதல் உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya ஆண்டவரே. அநேக வேலைக்கார எழும்பும் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரங்கள் எழும்பட்டும் அப்பா. அவன் திருமணத்துக்காக ஆயத்தமாயிருக்கிறவர்கள் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதியும். நல்ல ஆலோசனைகள் அவருக்காக வெளிப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் மாறி போகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே ஹalleluya. சிலர் வந்து கர்த்தாவே ரொம்ப அசால்ட்டா இருக்குது, சோம்பேறித்தனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவர். உற்சாகமாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நன்றி. குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பேச்சுவார்த்தை கேட்காத குழந்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர் மேல் ஆமென் வியாபரித்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya.
அந்த அனுசரணை கேடேன் ஆமென் கெட்ட ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் விடுதலை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில் நிரப்பி விடுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். மறக்காமல் நாளை ஆமென் ராத்திரியில் 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. நீங்கள் எல்லாரும் கட்டாயம் அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்புடன் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அந்த மீட்டிங்காக இன்றைய தினமும் ஜெபம் பண்ணுங்கள். நாளையும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். அந்த மீட்டிங் பெரிய நன்மையும் விடுதலும் ஆசீர்வாதமும் மாறணும். உங்களுடைய சாட்சியத்தை கூட எங்களுக்கு அனுப்புங்கள். நீங்கள் அந்த சாட்சியத்தை சொல்லும் போது அதை கேட்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையிலும் இன்னும் ஒரு சாட்சியம் உருவாகிறதுக்கு அதுக்கு காரணமா மாறும். அதெல்லாம் மறக்கக்கூடாது. நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து தியானிப்போமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தையே சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு தீமை செஞ்சீங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எந்த தீமை யார் எதை செஞ்சாலும் நீங்களும் அவருக்கு விரோதமாய் நானும் அவனுக்கு விரோதமாய் அந்த தீமையை பதில் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்களும் இந்த உலகத்தார் தமிழ் எந்த வித்தியாசமும் இல்லாதவர்களா மாறும். நீங்க தீமை செய்யக்கூடாது. அது ஜாதிகள் தான் அப்படி செஞ்சுட்டு இருக்குது. ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் அவரை ஆசீர்வதியுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது இன்னொரு நாள் நம்ம தியானித்தது போல உங்களுக்கு யாரு எந்த நன்மை செய்யணும் என்று நீங்கள் விரும்புகிறாரோ அவங்களுக்கு அந்த நன்மையை நீங்க செஞ்சு பாருங்கள். அப்போது அந்த நன்மை உங்களுக்கு வரும். நீங்கள் மற்றுள்ளவர்கள் ஆசீர்வதிங்கள். ஏனென்றால் ஸ்தோத்திரம் உங்களுக்கு நீங்களே ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கிடையாது, அது சும்மா பார்க்கறதுக்கு கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து அதை என்ஜாய் பண்றதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் ஒரு ஹோட்டலுக்கு போனா அந்த ஹோட்டல்ல நிறைய ஆகாரத்தை வைத்திருக்க ஃபுட்டு வைத்திருக்கு. ஒரு சொல்றாங்க அந்த வைத்திருக்க அந்த ஃபுட்டு முழுவதும் உங்களுக்காக தான், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை போய் பார்த்துட்டு திரும்பி வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அதே ஸ்தோத்திரம் நீங்க போய் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு திருப்தி உண்டாகும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், இப்படியே பரலோகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அனுபவிப்பதற்காகவே ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆதலால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மற்றுள்ளவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது. 10வது வசனத்தை வாசிக்கும் போது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜீவனை விரும்புகிறவர்கள், நல்ல நாட்களே காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். உங்க நாவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆசீர்வாதம் அனுபவிப்பதற்கு நாவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அந்த நாவையும் ஸ்தோத்திரம் உதடு நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். 13வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் நன்மையே பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை பின்பற்றுகிறவர்களா மாறட்டும். அதுக்கு ஒரு உற்சாகம் உண்டாகட்டும். வைராகியத்தோடு கூட அந்த நாவை அடக்கி ஸ்தோத்திரம் உதடுகளை காத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவர்களா நீங்கள் மாறுங்கள். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் உலகக்கார போல கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆபீஸ்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீங்க பார்க்கிற தேசத்தில் உங்க பவனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களா மாறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அடையாளங்கள் வெளிப்படும். நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும். நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen. Amen.